ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்ட சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக குடியிருப்பு கட்டுமானங்களுக்கு விளம்பர திமுக அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு பூதாகரமாக வெடித்துள்ளது. குற்றச்சாட்டின் விவரம் என்ன, பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி எல்லைக்குள் எந்தவித கட்டுமானத்தையோ அல்லது நிரந்தர அமைப்புகளையும் ஏற்படுத்த உறுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டத்தை மீறி பல முறைகேடுகள் செய்து 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் என்ற பிரபல தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு விளம்பர திமுக அரசு சட்டவிரோதமாக அனுமதி அளித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியை ஒட்டி சுமார் 15 ஏக்கர் நிலத்தில் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 1250 வீடுகள் அடங்கிய பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் என்ற அடுக்குமாடி குடியிருப்பை கட்ட அந்நிறுவனம் சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் துறையிடம் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக எந்தவித அனுமதியும் தரப்படாத சூழலில் கடந்த ஆண்டு விளம்பர திமுக அரசு சார்பில் நடத்தப்பட்ட உலக முதல் ஈட்டாளர்கள் மாநாட்டிற்கு பிறகு வனத்துறை, வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை, போதாக்குறைக்கு CMDA சார்பிலும் அடுத்தடுத்த அனுமதிகள் வழங்கப்பட்டு கட்டுமான பணிகளும் உடனடியாக தொடங்கப்பட்டதாகவும் தெரிகிறது. அதாவது 2024 திமுக நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் கட்டுமான நிறுவனத்துடன் தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த விவகாரத்தில் அரசு துறைகள் சார்பில் வேகம் காட்டப்பட்டு கட்டுமானத்திற்கு அத்துணை அனுமதிகளும் பறந்திருக்கின்றன. அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு ஒப்பந்த திட்டம் என்ற அடைமொழியுடன் இத்திட்டம் தொடர்பான கோப்புகளுக்கு வனத்துறை, வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை சார்பில் விதிகளை மீறி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சென்னை CMDA வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் வெறும் 3 நாட்களில் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி முடிவதற்குள்ளாகவே கட்டுமானம் முடிக்கப்பட வேண்டும் என்பதில் அதீத அக்கறை செலுத்தப்பட்டதையே இவை அனைத்தும் தெள்ளத் தெளிவாக காட்டுவதாக அமைந்துள்ளது. அதாவது ராம்சார் தள வரைபடத்தையே திரித்து பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் கட்டுமான நிறுவனத்திற்கு உடந்தையாக கோப்புகள் மொத்தமும் திருத்தப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் கட்டுமானம் அமைய உள்ள இடம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் உள்ளேயே இருப்பதாகவும் ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த விவகாரம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் தாண்டி எதிர்க்கட்சிகளின் கடும் கண்டனத்திற்கு ஆளானதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தமிழக அரசியலில் பூதாகரமாக வெடித்துள்ளது. பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் கட்டுமான நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவிற்கு லஞ்சம் கைமாறி இருப்பதாகவும் திமுகவின் மேலிடம் முதல் திமுகவின் துறை அமைச்சர்கள் தொடங்கி அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள் வரை இதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து எழுந்தன.
இந்த நிலையில்தான் ராம்சார் தளம் அமையும் நிலங்கள் இன்னும் புல எண்களோடு குறிப்பிடப்பட்டு வரையறுக்கப்படாததால் தற்போதைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடு எல்லைகளுக்கு வெளியே உள்ள தனியார் பட்டா நிலங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக விளக்கமளித்திருக்கிறது விளம்பர திமுக தலைமையிலான அரசு. திமுகவின் இந்த விளக்கம் சில ஆய்வுகளுக்கு உட்பட்டது என்ற பட்சத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் சார்பில் தமிழ்நாட்டில் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்யப்பட இருப்பதாக மார்த்தட்டி கொண்டது விளம்பர திமுக அரசு. ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதனை விற்பனை செய்வதன் மூலமாக பல்லாயிரம் கோடிகளை லாபம் ஈட்டும் பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் நிறுவனத்தின் முயற்சி எப்படி முதலீடாகும் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் நிறுவனம் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் அடுக்குமாடி கட்டுவதன் மூலம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயருமா அல்லது தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தான் கிடைக்குமா? இது எந்த வகையில் முதலீடாகும் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் விவகாரத்தில் 15,000 கோடி முதலீடு, 14,000 வேலைவாய்ப்புகள் என பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு இறுதியில் அசிங்கப்பட்டு நின்றது விளம்பர திமுக அரசு. தமிழகத்தில் கூகுள் நிறுவனத்தின் AI தொழில்நுட்ப ஆய்வகம் அமைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிவிட்டதாக விளம்பர திமுக அரசு கூறி வந்த நிலையில் அந்த ஆய்வகத்தை ஆந்திராவில் அமைக்கப் போவதாக அறிவித்துவிட்டது கூகுள் நிறுவனம். அப்போதே திமுகவின் 10 லட்சம் கோடி முதலீடுகள் சாயம் வெளுக்க தொடங்கிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பிரிகேட் மார்கன் 2000 கோடி முதலீட்டின் உண்மை பின்னணி அம்பலப்பட்டு கிடக்க இதெல்லாம் ஒரு பொழப்பு என்ற ரீதியில் மக்களின் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகி நிற்கிறது திமுக.